பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் தேவனை தேடுவதில் உண்மையாயிருக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஆலயத்திற்கு தவறாமல் சென்று அவரை ஆராதிக்கிறோம். தேவனை முன்பாக நிறுத்தி முழு இருதயத்தோடு அவரை தேடி அவரை நோக்கி இடைவிடாமல் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் வாழ்க்கையிலே சில நேரங்களில் தோல்வியை மட்டுமே காண்கிறோம். மற்ற தேவ பிள்ளைகள் மாபெரும் சாட்சியை நம் முன்பாக கூற கேட்கும் போது அப்படிப்பட்ட சாட்சி நமக்கு இல்லையே என்று நாம் தவிக்கிறோம். நல்ல சுகத்திற்காக தேவனை நம்பி இருக்கிறோம். ஆனாலும் நிலைமை மேலும் மேலும் மோசமாகி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் என்னை விட்டு கடந்து போய்விட்டாரோ என்று நாம் கலங்கி நிற்கிறோம். தேவனுக்கு காத்திருந்து விசுவாசித்து ஒரு கிறிஸ்தவனாக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தும் பரலோகம் அமைதியாகவே இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சில பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்களை கடந்து சென்றிருக்கிறதான நினைவுகள் வரலாம். நம்முடைய ஜெபங்களும் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் தம்முடைய சந்நிதியில் வந்து எட்டினது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியில் விதைத்த நாம் அதற்கேற்ற பலனை நிச்சயமாகவே அறுவடை செய்வோம் என்று கர்த்தர் நிச்சயமாய் உறுதியளிக்கிறார். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஆக்கினையிலிருந்தும் தேவன் நம்மை விடுதலையாக்கினதனால் சோர்ந்து போகாமல் இருந்து ஏற்ற காலத்தில் நன்மைகளை அறுவடை செய்வோம் என்று விசுவாசத்தோடு காத்திருப்போம். ஆமேன்.